பிறந்து சிறந்த மொழிகளுக்கு இடையே சிறந்தே பிறந்த செம்மொழியாம் அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன். அருப்புக்கோட்டை நாடார்கள் உறவின் முறை பொது அபிவிருத்தி டிரஸ்டுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் பங்குனி திருவிழா இன்று 4ஆம் நாள் நிகழ்வு. இதில் எங்கள் பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த நல்ல உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற வழியில் வந்த நடுவர் அவர்களே, சொல்லின் செல்வர், அருமை சகோதரர், நல்ல தீர்ப்பை சொல்லுவதற்காக காத்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களை வணங்கி, உள்ளதை உள்ளவாறு உண்மையை மட்டுமே பேசுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய என் அணியின் ஆளுமைகளுக்கும், பொய்யை உண்மை போல் பேசி உங்களை எல்லாம் குழப்புவதற்காக வந்திருக்கக்கூடிய எதிரணியின் தோழமைகளுக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வு மேன்மை அடைவதற்காக அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனின் அருளை பெறுவதற்காக இங்கே குழுமியிருக்கும் உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி தலைப்புக்குள் நுழைகிறேன். தாருங்கள் உங்கள் காதுகளை. நல்ல அருமையான ஒரு தலைப்பு. மனித வாழ்வு மேன்மை அடைவது பெறுவதிலா தருவதிலா? முதல்ல மேன்மை அப்படின்னா பெருமை, உயர்வு, சிறப்பு, கண்ணியம் அப்படின்னு பொருள். நம்முடைய வாழ்வு பெருமையா, உயர்வா, சிறப்பா இருப்பதற்கு பெற வேண்டுமா, தர வேண்டுமா? இந்த கேள்விய வான் புகழ் வள்ளுவர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்னு சொல்றாரு. என்ன பொருள் அப்படின்னா, ஒழுக்கத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வு மேன்மை அடையும், ஒழுக்கத்தை பெறாதவர்கள் அடையக்கூடாத பழியை அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. பெறுவதா தருவதா அப்படின்னா, தருவது அப்படிங்கிறத தமிழ் இலக்கியங்கள் 3ஆ பிரிச்சு வச்சிருக்கு. நீங்க நன்னூல்ல ஈ, தா, கொடு எனும் 3ம் முறையே இழிந்தோன், ஒப்போன், மிக்கோன், இறப்புரை அப்படின்னு சொல்லுது நன்னூல். இதேதான் தொல்காப்பியமும் சொல்லுது. ஈ என் கிளவி இழிந்தோன் கூற்றே, தா என் கிளவி ஒப்போன் கூற்றே, கொடு என் கிளவி உயர்ந்தோன் கூற்றே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. என்ன பொருள் அப்படின்னா, ஈவது என்பது நமக்கு கீழே இருப்பவர்களுக்கு கொடுப்பது, தருவது என்பது நமக்கு நிகரானவர்களுக்கு, நமக்கு சமமானவர்களுக்கு தருவது, கொடுப்பது என்பது நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு கொடுப்பது. ஆனா பெறுவதில் எந்த வேறுபாடும் கிடையாது. இந்த 3 பேரு தருவதையும் பெறுபவர்கள் மட்டும்தான். அதுல எந்த வேறுபாடையும் தமிழ் இலக்கியங்கள் சொல்லல. ஸ்ரீ ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு பக்தன் வந்தான். அவன் ரொம்ப செல்வந்தன். அடிக்கடி நான் உங்களுக்கு பொற்காசு தரேன், வாங்கிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் பை நிறைய பொற்காசுகளோட நீங்க வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ராமகிருஷ்ணர் எவ்வளவோ மறுத்து பார்க்கிறாரு. அவன் கேட்கிற மாதிரி இல்லை. அவன் முகத்தை பார்க்கிறாரு.
உண்மையிலேயே அவன் தர்ற மாதிரி தெரியல. சரி கொண்டா அப்படின்னு சொல்லி பை நிறைய பொற்காசுகளை வாங்கிக்கிட்டார். நீ கொடுத்தாய், நான் பெற்றுக்கொண்டேன், இப்ப இது எனக்கு சொந்தமானது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ராமகிருஷ்ணருக்கு பை நிறையா தங்க காசு கொடுத்துட்டோம் அப்படின்னு. அவன் சந்தோஷப்பட்டு இருக்கும் போதே ராமகிருஷ்ணர் சொன்னாரு, இந்த பைய அவன்கிட்ட கொடுத்துட்டு பக்கத்துல கங்கையில போய் இந்த பைய அப்படியே போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பையோட போனவன் தான் சாயங்காலம் வரைக்கும் ஆளையே காணோம். சாயந்தரம் ராமகிருஷ்ணர் கங்கைக்கு போறாரு. அங்க உட்காந்துருக்கான். கங்கையை பார்க்குறான், தங்க காசை பார்க்குறான். அந்த பைய அப்படியே மார்போடு அணைச்சிக்கிட்டு சோகமா அப்படியே உட்காந்துருந்தான். ராமகிருஷ்ணர் போய் கேட்டாரு, ஏன்பா இதை கங்கையில போடலையா அப்படின்னா, ஐயா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இப்படி ஆத்துல போட சொல்றீங்களே, எனக்கு போடுறதுக்கு மனசு இல்லை. அப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், உள்ளார்ந்த அன்போடு நீ இதை எனக்கு தரவில்லை, உன்னுடைய பெருமைக்காக தருவது மேன்மை ஆகாது, இந்த பொற்காசுகளை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்வின் உயர்ந்த அடிப்படை உணர்வுகள் என்ன அப்படின்னா அன்பு, நட்பு, சான்றாண்மை. இந்த பண்புகளை எல்லாம் பெற்று, கல்வி, ஒழுக்கம் இதையும் பெற்று சகிப்புத்தன்மையையும் யார் பெறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வு மேன்மையடையும் என்று நம் தமிழ் சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். தருவதற்கு அன்பு ஒற்றை வழிப்பாதை அல்ல, பெறும்போதுதான் அன்பு இரட்டிப்பாகும், பன்மடங்கு பெருகும். ஹரிச்சந்திர புராணம் நாடகம், அந்த நாடகத்தை பார்த்து உண்மை மட்டும்தான் பேச வேண்டும் என்ற உணர்வை பெற்றதால், செய் அல்லது செத்து மடி என்ற உறுதியான மனநிலையை பெற்றதால், அஹிம்சை என்ற புதிய வழிமுறையை பெற்றதால் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா என்ற மேன்மையை அடைந்தார். உங்களால மறக்க முடியுமா? கரு உற்றதால் தாயாகாமல் கருணை உற்றதால் அகிலத்திற்கும் அன்னையானாய் என்று அன்னை தெரசா குறித்து நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் ஒரு கவிதை எழுதுகிறார். கருணை உள்ளம் பெற்றதால் அன்னை தெரசா மேன்மை பெற்றார். அவ்வளவு ஏன், அம்மா அப்பாவை தமிழ்ல என்ன சொல்றோம்? பெற்றோர்னு சொல்றோம். அந்த குழந்தைக்கு உயிர் தந்து, உதிரம் தந்து, உணவு தந்து, உடை தந்து, கல்வி தந்து, ஒழுக்கம் தந்து, உறவுகளை எல்லாம் தந்து, அன்பு, பாசம், ஆதரவு எல்லாத்தையும் தந்த பெற்றோரை ஏன் தந்தோர்னு சொல்லல? என்ன சொல்றோம்? பெற்றோர்னு சொல்றோம். ஏன் பெற்றோர்னு தமிழ் சொல்லுது அப்படின்னா, பிள்ளைகளுக்கு இவ்வளவும் தந்தாலும் தன்னுடைய முதுமை காலத்துல பிள்ளைகள்கிட்ட இருந்து அன்பையும் ஆதரவையும் எந்த பெற்றோர் பெறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வு மேன்மை அடையும். திரும்ப பெற்றவர்தான் மேன்மை. நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அன்பையும் அங்கீகாரத்தையும் எப்போது பெறுகிறார்களோ அப்போது அவர்களுடைய வாழ்வு மேன்மை அடையும். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். இதை செய்ய போறேன், இதை செய்வோமா, இந்த பொருள் வாங்கலான் இருக்கேன், வாங்கவா, வாங்குவோமா, எங்க வாங்குவோம், எப்படி வாங்குவோம் அப்படின்னு அவங்க கூட கலந்து ஆலோசிக்கணும். அவர்களுக்குரிய முக்கியத்துவம் அவர்களுக்கு கிடைக்கணும். அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் பெறும்போது அவர்கள் வாழ்வு மேன்மை அடையும். அடிப்படையிலேயே நம்ம பெறக்கூடியவர்கள் தாங்க. நம்ம ஒன்றும் பெரிய வள்ளல்லாம் கிடையாது. அப்பா அம்மாவை பெற்று, உடன் பிறப்புகளை பெற்று,
நண்பர்களை பெற்று, வாழ்க்கை துணையை பெற்று, மாமனார் மாமியார் போன்ற உறவு முறைகளை பெற்று, பிள்ளைகளை பெற்று, மருமகன் மருமகளை பெற்று, பேரன் பேத்தியை பெற்று, கடைசியில முதுமை பெற்று முக்தி பெறுவதற்கும் மோட்சம் பெறுவதற்கும் அம்மனின் அருளை பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இதான் உண்மை. ஒரு உளவியல் உண்மை. உளவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த குழந்தை பாராட்டை பெறுகிறதோ அந்த குழந்தை ஆளுமை மிக்க மனிதனாக வளர்ந்து மேன்மை அடையும் என்று உளவியல் சொல்லுது. பாராட்டணும். மனித மனம் பாராட்டை பெறுவதற்கு இயங்குகிறது. சமூக ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல, முகநூல்கள்ல பாராட்டை பெறுவதற்காக எல்லாருமே முயற்சி செய்யறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளை விடுமுறை நேரம் அப்பா வீட்டுல இருக்காரு, அப்பாட்ட பாராட்டை பெறுவதற்காக நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் எடுத்து பார்க்குது. ரசம் வைப்பது எப்படி 15 வீடியோ பார்க்குது. அதுல எவனுமே அடுப்பை பற்ற வைக்கணும்னு சொல்லல. அது பாட்டுக்கு எல்லாத்தையும் வச்சு ஊத்துது, அப்படியே இருக்கு, ஒன்றும் செய்ய முடியல. திரும்ப 10 வீடியோ பார்க்குது. நல்ல வேலை ஒருத்தன் அடுப்பை பற்ற வைக்கணும்னு சொல்லிட்டேன். ஒரு வழியா வச்சு கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுக்குது. மனுஷன் ஊத்தி சாப்பிட்றாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அது ரசம் இல்லை, எழுத்து பிழை, விஷம். ஆனா அதை மகிட்ட சொல்ல முடியுமா? நல்லா இருக்கலாம். அப்பா சொல்றாரு, நல்லா இருக்கலாம், அருமையா வச்சிருக்க. உங்க அம்மா வைக்கிற ரசத்துக்கு நீ வைக்கிற ரசம் எவ்வளவோ, உப்பு இல்லை, உரப்பு இல்லை, மற்றபடி ஒரு குறையும் இல்லை. இன்னும் முயற்சி செஞ்சா நல்லா சமைக்கலாம் அப்படின்னு பாராட்டுறாரு. அந்த பிள்ளைக்கு அவ்வளவு சந்தோஷங்க, நம்பிக்கை வருது. அதோட விடல, ஒரு போட்டோ எடுத்துச்சு, ஸ்டேட்டஸ் வச்சுச்சு, நான் வைத்த ரசம் ஃபேஸ்புக்கில் போட்டுச்சு. 100 பேர் லைக் பண்றாங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் கமெண்ட் போறான். ஆஹா, அருமை, சுவை, சூப்பர். எவனா சாப்பிட்டு பார்த்தானா? இல்லை. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில பாராட்டுறாங்க. இந்த பாராட்டை பெறுவதற்காகத்தான் வலைதளங்கள்லயே எல்லாரும் சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். நமக்கு தெரிந்த முகங்கள் நம்மை பாராட்டவில்லை. அதனால நம்மை பாராட்டக்கூடிய தெரியாத முகங்களை தேடி முகநூல்களில் மனிதர்கள் அலைகிறார்கள். பெறுவது அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறீங்க? உணவு, பணம், இதைத்தான் நினைச்சுக்கிறாங்க. இல்லைங்க. பெறுவது என்பது சுயமரியாதையை பெறுவது, தன்மானத்தை பெறுவது, தன்னம்பிக்கையை பெறுவது, நல்ல எண்ணங்களை பெறுவது, கல்வியை பெறுவது, ஆரோக்கியத்தை பெறுவது, முயற்சியை பெறுவது. விடாமுயற்சி யாரிடம் உள்ளதோ அவர்கள்தான் வாழ்வில் மேன்மை அடைவார்கள். நீங்க தருவது அப்படின்னா பிறருக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்தை பெற்றால்தான் உங்களால் தரவே முடியும். தருவதற்கு நீங்கள் அதை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் பெறுவதற்கு நீங்கள் தந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தரும்போது நமக்கு ஒரு சின்ன கர்வமும் ஆணவமும், நான் தர்றேன், ஏன்ட்ட ஒருத்தர் வாங்கினேன். ஆனா நம்ம பெறும்போது பணிவும் அடக்கமும் வரும். எப்பொழுது பணிவும் அடக்கமும் வருகிறதோ அப்போது மனித வாழ்வு மேன்மை அடையும். கீதை சொல்கிறது, எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையது, வேறொரு நாள் அது வேறொருவருடையது. இது உலக நியதி என்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். எதை நம்மளால தர முடியும் நினைக்கிறீங்க? தருவதால் மேன்மை அடைவது அப்படின்னா இயற்கை தான். பஞ்சபூதங்கள் நமக்கு தந்துகிட்டே இருக்கு.
நாம் சுவாசிக்கிறோமே, மூச்சு காற்று, உயிர் வழி, ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை பெறுவதால் தான் நாம் உயிரோடவே இருக்கிறோம். நம்ம என்ன தந்துட்டோம்? வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் நம்ம கொடுத்தது. அந்த கார்பன் டை ஆக்சைடை பெற்று மரங்கள் ஆக்சிஜனாக நமக்கு தருகிறது. இயற்கை கொட்டி கொடுக்குது நமக்கு. நாம் திரும்ப இயற்கைக்கு என்ன கொடுத்தோம் யோசிச்சு பாருங்க. இயற்கை எவ்வளவோ பொருள் இருக்கு. ஒற்றை மரம் என்னவெல்லாம் தருது. ஒரு பெரிய பட்டியல் போடுறார் கவிஞர் வைரமுத்து. உண்ணக்கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆடத் தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு. பட்டியல் இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஒரு மரம் ஒரு மனிதனுக்கு இவ்வளவு தருகிறது. ஆனால் மனிதன் மரத்திற்கு என்ன தருகிறான்? இதிலேயே அவர் அழகா சொல்றாரு, ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரத்திற்கு எதிராகத்தான். மரம் மனிதனின் முதல் நண்பன். ஆனால் மனிதன் மரத்தின் முதல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஞானிகள் எல்லாருமே பெற்றவர்கள் தான், யாரும் தந்தவர்கள் இல்லை. ஞானத்தை பெற்றவர்கள் ஞானிகள். நம்ம ரமண மகரிஷி சொல்றார், காலிரண்டும் வாசலோடு, கையிரண்டும் திருவோடு, விழும் அதில் பிடிசோறு, விழுங்கும் முன் நடப்பேன் தெருவோடு. அவ்வளவுதான். அன்றைக்கான உணவை எவ்வளவு எளிமையா பெற்று அன்றைய நாளை கடந்து போகிறேன் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. கடைசியா ஒரு ஜென் கதை. ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு காடு. அங்க ஒரு ஜென் குரு இருக்கார். கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு நம்ம நடுவர் மாதிரியே இருப்பார் ஜென் குரு. அவர்கிட்ட ஒரு 6 சீடர்கள். அவங்க பாக்குறதுக்கு அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர், எங்களை மாதிரியே இருப்பாங்க. குரு, சீடர்கள். சீடர்களுக்கெல்லாம் ஒரு ஐயம். குருட்ட கேட்கிறாங்க, குருவே, மனித வாழ்வு மேன்மை அடைவது தருவதிலா பெறுவதிலா அப்படின்னு அந்த ஜென் குரு சொல்றாரு, மனிதனால் எதையும் தர முடியாது. இயற்கைதான் மனிதனுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் மனிதனுக்கு நிறைய கொடுத்திருக்கு. கடல் நிறைய வளங்களை மனிதனுக்கு கொட்டி கொடுக்கிறது. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மனிதன் தந்தது மாசும் தூசும் தான். நிலத்தை மாசுபடுத்தி, நீரை மாசுபடுத்தி, காற்றை மாசுபடுத்தி, ஒளியை மாசுபடுத்தி, சுற்றுப்புற சூழலையே மாசாக்கியது மனிதன். அதனால் மேன்மை என்பது பெறுவதில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். தந்து கொண்டிருந்தவரை அவன் சித்தார்த்தன். எப்பொழுது ஞானம் பெற்றானோ அப்போதிருந்து அவர் கௌதம புத்தர். எனவே மனித வாழ்வு மேன்மை அடைவது பெறுவதில்தான் என்று நல்ல தீர்ப்பை சொல்லி மக்களிடமிருந்து கைதட்டல்களை பெற்று நல்ல நடுவர் என்ற பெயரை பெற்று வாழ்வில் மேன்மை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.